ஆக்சுவலி இந்த ஐடி கம்பெனி கார்பரேட் இந்த வேலைலாம் வந்து ரொம்ப நரகமானது, ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சில பேர் கேட்டு நம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நான் இந்த கார்பரேட் ஆஃபீஸோட லீவ் பாலிசி பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் அமேசான் கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். மற்ற ஐடி கம்பெனிகளுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த வருஷம் 2026 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 365 நாள் இருக்குது. அந்த 365 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் லீவு தான். அது மட்டும் பார்த்தீங்கன்னா 104. அப்புறம் நமக்கு கூடிய கேஷுவல் லீவு அது வந்து 12, சிக் லீவ் 12, ஆனுவல் லீவ் 15, ஆப்ஷனல் லீவ் தீபாவளி, மொஹரம், கிறிஸ்மஸ் உங்களுக்கு என்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 நாளில் எடுத்துக்கலாம். அப்புறம் மேனிட்டரி லீவ், ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, லேபர்ஸ் டே இதெல்லாம் வந்து இந்த நாளில் வரும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 153 நாள் கிட்ட வருது. ஸோ இந்த 153 நாள் கிட்டத்தட்ட இந்த 365 நாளோட 42% கிட்ட வருது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42% நாள் வந்து லீவ்லேயே போயிடுது. இது போக பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ்லாம் ஒன்று இருக்குது. அது வந்து பொண்ணுங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6 மாதம் வரையிலும் இருக்கும். அப்புறம் பெட்டர்னிட்டி லீவ் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து கொடுப்பாங்க. அது 6 வாரம். பட் அதுக்காக வருஷம் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாது. அது ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். பட் நான் எல்லாருக்கும் இதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலை. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6 டே ஒர்க்கிங்லாம் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து வேலை முன்ன பின்ன இருக்கும். பட் இருந்தாலும் சில பேர் வந்து இந்த வீடியோ சொல்லக்கூடிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப குறை சொல்லிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ. உங்களுடைய கார்பரேட் படிஸ், நான் கார்பரேட் படிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம்.